ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். இதை மாங்காய் திட்டிப்புன்னு கூட சொல்லலாம். இதை எப்படி பண்ணலான்றதை பார்த்ததெல்லாம் வாங்க. இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது, அதை வீடியோ நடுவில் நான் சொல்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதை செய்யறதுக்கு 2 மாங்காய் எடுத்து நல்லா துருகி வச்சுருக்கோம். தோல் சீவிட்டு இது போல் துருவி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம துருகி வச்சுருக்க மாங்காவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. கடுகு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதுலேயே நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி ஆட் பண்ண அப்புறமா நம்ம இதை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கலந்து விட்ட அப்புறமா இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளோட மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது இப்படியே மூடி இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்து பார்த்தோன்னா இது போல் கொதி வரும். இந்த கொதி வர டைம் தான் நான் சொன்ன ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்னென்னா 2 தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க. 2 தக்காளியுமே தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க. இது போல் அந்த தக்காளியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. முதல் கொதி வரும்போது நம்ம மூடி வச்சு எடுக்கிறோம்ல, 5 நிமிஷம் கொதிக்கட்டும்னு சொன்னேனே, அந்த கொதி வந்த அப்புறமா இது போல் தக்காளியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணி இந்த மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். திறந்து பார்த்த அப்புறமா இது நல்லாவே கொதி வரும். மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. இது போல் வெல்லத்தை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் கொடி வரும்போது தான் நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சு ஊற்றிருக்கோம். முதல் தடவை தான் அதை செய்யணும். ஊற்றிட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கன்னா அதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். 2வது கொதியில் தான் வெல்லத்தை ஆட் பண்ணி இது போல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். இது போல் நல்லா கொதி வரட்டும். நடுவில் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது போல் நல்லா கொதி வரணும். பாருங்கள், இது போல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். இது அப்படியே கொஞ்சம் பச்சடி திக்காக ஆரம்பிக்குது. இது போல் தான் இருக்கணும் பச்சடி. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதுவும் கொஞ்சம் வத்தட்டும். இது நல்லா திக்காகட்டும். பாருங்க, இப்போ அருமையான சுவையான பார்க்கவே ருசியான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது மாங்காய் திட்டிப்புனும் சொல்லலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் மறக்காமல் நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.